சென்னை அடுத்த கோவளத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து நேரலையில் செய்தியாளர் முத்து இணைந்திருக்கிறார். முத்து, இன்றைக்கு கோவளத்தில் முதலமைச்சர் விஜயோட தலைமையில இன்றைக்கு முதல் கூட்டமான தோழமை கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த கட்சிகள் தற்போது பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறது தொடர்பான விவரங்கள். மௌனிகா வணக்கம். அதாவது முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தலைமையில் இன்று தோழமை கட்சிகளுடைய இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தோழமை கட்சிகள் யார் யாரெல்லாம் பங்கேற்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தது. இருந்தாலும் அதிக பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் 108 சட்டமன்ற தொகுதிகளை பெற்றதன் மூலம் அதிக அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தோழமை கட்சிகளுடைய ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தோழமை கட்சிகளுடைய ஆதரவுடன் ஆட்சி அடுத்ததை தொடர்ந்து வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியேறுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அரசியல் சூழல்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னை அடுத்த கோவளத்தில் இன்று மாலை 4 மணிக்கு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தலைமையிலான இந்த தோழமை கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஏற்கனவே தோழமை கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அழைப்பு விடுத்து வந்தனர். இந்த நிலையில்தான் இன்று இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக மாலை 4 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அதே போல மற்ற தோழமை கட்சிகள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் என்றால் தோழமை கட்சிகளை பொறுத்தவரைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது மட்டுமல்லாமல் 2 கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், மதிமுக, ஐயுமல் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் யார் யாரெல்லாம் பங்கேற்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரைக்குமே பங்கேற்க மாட்டோம் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. ஏற்கனவே அவர்கள் ஆதரவு தரும்போது, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தரும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள். நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் எந்த ஒரு கூட்டணியிலும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அவர்கள் திமுக கூட்டணியிலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். ஆக அடுத்தடுத்த அரசியல் சூழல்களை பொறுத்து கூட்டணி தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியா இல்ல மற்ற கட்சிகளுடன் கூட்டணி என்பது குறித்தான தகவல்களை அவர்கள் தரப்பிலிருந்து வெளியிடுவார்கள். ஆக இன்றைய கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பங்கேற்காது என தகவல் என்பது வெளியாகிறது. மற்ற கட்சிகளை பொறுத்தவரைக்குமே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்குமே பங்கேற்கும் என ஏற்கனவே அக்கட்சியினுடைய தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டிருக்கிறார்கள். மற்ற கட்சிகளை பொறுத்தவரைக்கும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுமல், அது மட்டுமல்லாமல் மதிமுக போன்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக ஐயுமல் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரைக்குமே இவர்கள் இருவருமே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கும் போதே ஆதரவு மட்டும் தருகிறோம் என குறிப்பிட்டு அதன் பிறகு அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் ஐயுமலை பொறுத்தவரைக்குமே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டோம் என குறிப்பிட்டிருந்தார்கள். ஆக இன்றைய கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை பங்கேற்பார்கள் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை என்றாலும் ஏற்கனவே அவர்களுடைய, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதன் அடிப்படையில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக மதிமுகவை பொறுத்தவரைக்குமே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழலில் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறுத்தவரைக்குமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 10 வருடமாக நடைபெற்ற இந்த தேர்தலில் இவர்கள் எல்லாம் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து தொடர்ச்சியாக போட்டியிட்டார்கள். இந்த நிலையில் தான் அடுத்து தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்கள் வர இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் அந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பதா இல்லது வெளியிலிருந்து ஆதரவு தருவது, அது மட்டுமில்லாமல் தனித்து போட்டியிடுவது குறித்தான பல்வேறு ஆலோசனைகளும் இங்கு மேற்கொள்ளப்பட இருக்கிறதாக தெரிகிறது. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக சொல்லென்றால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள இந்த கட்சிகளுக்கு நன்றியும் தெரிவிக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகிருக்கிறது.
இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மரியாதை நிமித்தமாக நன்றி தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் இவர்கள் எல்லாம் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் இந்த கூட்டணிக்கு புதிய பெயர் என்ன வைக்கலாம் என்பது குறித்தும், யாரை எதிரியாக, அதாவது கொள்கை, அந்த கூட்டணிக்கு எந்த மாதிரியான கொள்கைகள் எல்லாம் நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பது குறித்தான ஆலோசனைகளும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு கோவளத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போகிறார்கள், எந்தெந்த தோழமை கட்சிகள் பங்கேற்க போகிறது, அதே போல இந்த கூட்டத்தினுடைய சாராம்சங்கள் என்னென்ன என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது கூட்டத்திற்கு பிறகு தெரிய வரும். தாவேக அரசு ஆட்சி அமைத்த பிறகு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தோழமை கட்சிகளுக்கான கூட்டம் சென்னை அடுத்த கோவளத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்து.